எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கேப்டன் கேட்டதா சொல்ல சொன்னாரு. ஏன்னா விழுப்புரம் மாவட்டம் என்பது கேப்டனின் கோட்டை. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம அஇஅதிமுக, பாமக, தமாக, பாஜகவோட அமைஞ்சிருக்கோம். ஒவ்வொரு கட்சி, ஒவ்வொரு தலைவர், ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒரு வாட்டியும் அவங்க தனிப்பட்ட ராஜ்யத்தை படைச்சாரு. இந்த வெற்றி கோட்டை தான் இதை சொல்றோம். விழுப்புரம் நம்ம கூட்டணிக்கு அனைவரும் இந்த தேர்தலில் சிந்திச்சு வாக்களிக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இப்போ நான் இங்கே தாய்மாமகா பிரச்சாரம் பண்ண வரல. எல்கே சுதீஷ்க்கு முதலில் அவர் ஒரு நல்ல மனிதர். தன் வாழ்க்கையை கேப்டனுக்கும் மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு அர்ப்பணித்த ஒரு நல்ல மனிதர். அவர் கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு போட்டிடுறாருன்னா அவரை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு எங்கள் மக்கள் நல்லா சிந்திச்சு அவர் வாக்களிக்கணும். ஏன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அஇஅதிமுக, தேமுதிக, பாமக, தமாக, பாஜக கூட்டணி நம்ம பிரதமர் வேட்பாளர் மோடி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இந்த தேர்தல் நம்ம முதலமைச்சரோ கவுன்சிலரோ மேயருக்கான தேர்தல் இல்லை, பிரதமருக்கான தேர்தல். அதனால் இந்தியாவின் ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு மக்களும் இந்தியாவின் குடிமகனாக உங்கள் அனைவருக்கும் இந்த உரிமை இருக்கு. உங்கள் கையில் நல்ல பிரதமரை கொண்டு வரது உங்கள் கையில். நம் தேசத்தின் பாதுகாப்பு மோடிஜினால தான் முடியும். அபிநந்தன் ஒரு வீரரை பத்திரமா இந்தியா கூப்பிட்டு வந்தது மோடிஜி. அதனால் அனைவரும் சிந்தித்து இந்த தேர்தல் வாக்களிக்கணும் நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், கேப்டனை தொட்டான் அவன் செத்தான்னு. ஏன் இதை சொல்றேன்னா, தேவையில்லாம தூங்கிட்டு இருந்த துரைமுருகன் நம்ம கட்சியை சீண்டணும்னு நினைச்சாரு தேர்தலுக்கு முன்னாடி. பின்விளைவுகள் என்ன ஆச்சுன்னு மட்டும் நீங்க எல்லாம் யோசிக்கணும். அதனால 2G ஊழல் பண்ண காசு அனைத்தும் திமுக கிட்ட இருக்கு. கடந்த 10 வருஷமா அஇஅதிமுக ஆட்சியில எங்கேயாச்சும் ரவுடிசம் தலைவிரிச்சு ஆடி இருக்கா? என்னைக்காச்சும் நியூஸ் வந்திருக்கா? ஆனால் அதே கடந்த 10 வருஷம் திமுக கூட்டணியில் எத்தனை ரவுடிசம், மதுரை தினகரன் ஆஃபீஸில் அவங்க ஊழியரை எரிச்சு கொண்டதாக இருக்கட்டும், லேண்ட் கிராபிங் கிரேஸ், எத்தனையோ அவங்க பிரியாணி கிடைக்க பாக்ஸிங் பண்ணதாக இருக்கட்டும், இந்த மாதிரி எத்தனை குற்றச்சாட்டு இருக்கு திமுக மேலே. ஆனால் அஇஅதிமுக, தேமுதிக, அம்மாவால் கேப்டனால் இராணுவ கட்டுப்பட்டு உள்ள கட்சி மற்றும் ஐயாவால் பாமகவும் அதே மாதிரி தான். அதனால் இவங்க எல்லாருமே தன் தலைவருக்கு கட்டுப்பட்டு உழைக்கிற கூட்டம் இந்த கூட்டம். அதனால் அனைவரும் சிந்தித்து இந்த தேர்தலில் வாக்களிக்கணும். இன்னும் 2 வருஷம் எடப்பாடி பழனிசாமியோட அஇஅதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் தொடரும். மற்றும் வடநாட்டில் கேரளா, பாம்பே, டெல்லி, கல்கட்டா அந்த மாதிரி அனைத்து வடநாட்டுகளிலும் மீண்டும் மோடிஜி ஆட்சி தான் வரும். இந்த தேர்தல் நம்ம தேர்வு பக்கத்து தொகுதி பக்கத்து வச்சு நீங்க யாரும் இது பண்ணக்கூடாது. அதனால் அனைவரும் சிந்தித்து வாக்களிக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அதனால் முரசு சின்னம் 3வது பட்டன், ஓட்டு மிஷின்ல 3வது பட்டன் முரசு. அரசியல்ல 3வது நம்பர்னாலே ராசியான நம்பர்ன்னுவாங்க. அதனால் 3வது நம்பருக்கு அரசியல் இந்த ராசியான நம்பர் அனைவரும் பயன்படுத்தி இது ராசியான கூட்டணி, வெற்றி கூட்டணியாக இந்த தொகுதிக்கு நீங்கள் மென்மேலும் நல்லது வேணும்னா எல்கே சுதீஷன் ஆதரித்து முரசு சின்னத்தில் வாக்களிக்கும் தாழ்மையை கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க அதாச்சும் அவர் அமைச்சர் ஆனார்னா கண்டிப்பாக மத்திய அமைச்சர் ஆவார். எல்கே சுதீஷ் அவர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக மத்திய அமைச்சர் ஆவார். நம்ம தொகுதியில மத்திய அமைச்சரா ஒருத்தர் இருந்தார்னா நம்மளுக்கு எத்தனையோ நல்ல திட்ட உதவிகள் இந்த தொகுதிக்கு கொண்டு வர முடியும். அதனால் நீங்க அனைவரும் சிந்திப்போம். திமுக கூட்டணியில அவங்க வேட்பாளர் மத்திய அமைச்சர் ஆவாங்கன்னா அவங்களுக்கு சொல்ல திராணி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் யாருன்னு தெரியல. ஆனா நம்ம கூட்டணியில மோடிஜி பிரதமர் நம்மளால சொல்ல முடியும். மற்றும் சுதீஷ் அண்ணா மத்திய அமைச்சர் ஆவார் நம்மளால் 100% சொல்ல முடியும். அதனால் நீங்க அனைவரும் சிந்தித்து வாக்களிக்கணும். தாழ்மையோட மீண்டும் கேட்டுக்கிறேன்.
கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்கள் கடமை. அதனால் மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், 3வது பட்டன் முரசு சின்னத்தில் வாக்களித்து சுதீஷ் அண்ணனை டெல்லிக்கு அனுப்ப வேண்டியது உங்கள் கடமை. கேட்பது என் உரிமை. நிறைய இடத்துக்கு போனோம், அதனால் இப்போ நான் முடிக்கிறேன். அதனால் சிந்தித்து நாளை மறுநாள் ஏப்ரல் 18ஆம் தேதி 3வது பட்டன் முரசுக்கு வாக்களிங்க. உங்கள் அனைத்து பிரச்சனையும் தீர்க்கப்படும். முதல் முறையாக முரசுக்கு போடுங்க. உங்களுக்கு நல்லது நடக்காது என்னை கேளுங்க, போடாமல் என்னை யாரும் கேட்கக்கூடாது, போட்டுட்டு கேளுங்க நான் சொல்கிறேன். அதனால் சிந்தித்து இந்த தேர்தல் வாக்களிக்கணும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். முரசு சத்தம் கள்ளக்குறிச்சி முழுவதும் முழங்கட்டும். முரசு சத்தம் மக்கள் முரசாக மாறி, வெற்றி முரசாக மக்கள் முரசாக மாறி இந்த தொகுதி எல்கே சுதீஷ் என ஜெயிக்கணும், பாராளுமன்றம் தேர்ந்து மத்திய அமைச்சர் ஆகணும். நன்றி, வணக்கம்.